அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். எண்கணிதத்தில் இன்று சூரிய ஆதிக்கத்தில் பிறந்த 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறப்பவர்களுடைய பொது பலன்களும் அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி பேச இருக்கிறோம். ஒன்று என்பது சூரியன். சூரியன் 1 என்று எழுதினால் எப்படி இருக்கும்? 1 என்றால் இப்படி இருக்கும். நெருப்பு எப்படி எரியும்? நேராக தான் எரியும். அதுபோல்தான் அவர்களுடைய குணம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு என்று சொல்லக்கூடிய நேர்மை, ஒளிமறைவின்மை, மனதில் பட்டதை அப்படியே பேசுவது, யாரிடத்திலும் வஞ்சகம் என்பது இல்லாத நிலையில் இருப்பார்கள். 1ஆம் தேதியில் பிறப்பவர்களுக்கும் இந்த சூரியனுடைய தன்மை என்பதே ஆளுமை, பிறருக்கு உதவுதல். இந்த 1ஆம் தேதிக்காரர்கள் எப்பொழுதும் நண்பர்களை தேடி கொண்டு போக மாட்டார்கள். அவர்களுக்காகவே நண்பர்கள் தேடி வருவார்கள். காரணம், அவர்கள் செய்யக்கூடிய உதவி, தன்னலமற்ற உதவி செய்வதனால் அவர்களுக்கு நட்பு தானாக தேடி வரும். காரணம், இவர்கள் நட்பு, பகை எல்லாம் பகிரங்கமாக இருக்கும். ஒரு கண்ணாடியில் நம் முகத்தை பார்க்கிற பொழுது எப்படி தெளிவு இருக்கிறதோ அதுபோல் இவருடைய ஒளிவு மறைவில்லாமல் இருப்பதனால் அந்த அளவுக்கு இவர்கள் நண்பர்கள் கூடுவார்கள். யாராவது இவரிடத்தில் பொய் பேசிவிட்டாலோ அல்லது இவர்கள் உண்மைக்கு புறம்பா பேசும் பொழுது அவர்களோடு பகையை ஏற்படுத்தி கொண்டு அந்த பகையும் நேரடியாகவே சொல்லுவார்கள். அதனால் 1ஆம் தேதியில் பிறக்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த விஷயங்கள், சூரியன் இந்த உலகத்திற்கு எப்படி முக்கியமோ, சூரியன் இல்லாமல் எப்படி எதுவும் இயங்காதோ அதுபோல எந்த ஊருக்கு சென்றாலும் எந்த தேசத்துக்கு சென்றாலும் இந்த 1, 10, 19, 10, 28 இந்த தேதியில் பிறப்பவர்கள் தான் ஒரு விஐபி என்று சொல்லக்கூடிய ஊருக்கு தெரிந்தவர்களாக, ஒரு பிரமுகர்களாக, ஒரு விஐபி என்று சொல்லுகிறோமே அந்த அளவுக்கு எங்கேயுமே இருப்பார்கள். இதை நீங்கள் அனைவரும் பரிசித்து பார்க்கலாம். அதே போல் இவர்களுக்கு நட்பும் தன்னை விட உயர்ந்த இடத்தில் தான் ஏற்படும். அதே போல் இவர்களுக்கு தேவை, இவர்களுடைய முழுக்க முழுக்க ஒரே எண்ணத்தில் தான் இருப்பார்கள். இவர்களுக்கு தேவை கௌரவம். அந்த கௌரவத்துக்கு குறைச்சலாக யார் நடத்தினாலும், அவர்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும், அதிகாரிகளாக இருந்தாலும், பெரிய வேலையை பார்த்து கொண்டிருந்தால் கூட அவர்களை மரியாதை குறைச்சலாக நடத்தினால் அந்த வேலையை அவர்கள் ராஜினாமா செய்வார்கள். அதனால் இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்களை மிகவும் நாம் கௌரவமாக நடத்த வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் கோபத்தின் உச்சிக்கு சென்று பெரும் பகைகளுக்கும் ஆளாகும். அதனால் இவர்கள் அந்த கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டால் நலம் ஏற்படும். முழுக்க முழுக்க இது ஏன் அந்த கௌரவம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இது ராஜகிரகம். 9 கிரகங்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடியது சூரிய பகவான். அதனால் இந்த சூரிய பகவானுடைய தன்மை அவர்களிடத்தில் இருக்கும். இந்த 1, 10, 19, 28 இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான, அதுக்குள்ளும் ஒரு உட்பிரிவுகள் உண்டு. 1ஆம் தேதி பிறப்பவர்கள் யார் பேசுவதையும் பொறுமையாக அவ்வளவு கேட்க மாட்டார்கள். கொஞ்ச நேரம் தான் கேட்பார்கள். பிறகு உரத்த குரலில் மறுத்து பேசுவார்கள். ஒரு அலங்காரமாக, நயமாக அவர்களுக்கு பேச்ச வராது. மனதில் பட்டதை உடனே சொல்லிவிடுவார்கள். அவர்களுடைய பேச்சு, செயல் எல்லாமே கொஞ்சம் என் பேச்சை கேளு முதல்ல அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுகிற பொழுது மாற்றான் தோட்டத்து மொழிகையும் வணக்கம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டால், பொறுமையை வளர்த்து கொண்டால், அதற்காக யோகா, உணவு முறைகள், சாத்வீக உணவுகள் இதெல்லாம் எடுக்கும் பொழுது அவருடைய கோபங்கள் குறையும் பொழுது வாழ்க்கையில் நிறைய வெற்றி ஏற்படும். அதே 10ஆம் தேதிக்காரர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். 10ஆம் தேதிக்காரர்கள் பழகுவதற்கு மிகவும் மன ரம்மியமானவர்கள் சொல்லலாம். மிகவும் அன்பாக பழகுவார்கள். அவர்கள் பாசம், அன்பு, காதல் இதெல்லாம் மிகுதியாக இருக்கும். ஒருவர் மீது பாசம் வைத்து விட்டார்கள் சொன்னால் அவ்வளவு சீக்கிரம் அதிலிருந்து அவர்கள் வெளியே வர முடியாது. அதனால் அவர்கள் பாசத்தை காட்டி மோசம் செய்வார்கள். அந்த விஷயத்தில் அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல எந்த விஷயத்தையும் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றலும், ரகசியத்தை பாதுகாப்பார்கள். ஒருவர் ரகசியத்தை சொன்னாலோ, ஒரு வெளியே சொல்லக்கூடிய விஷயம் இல்லாத விஷயத்தை சொல்லும்போது கூட, நண்பர்கள் சொல்லும்போது கூட அதை யாரிடத்திலும் பகிர மாட்டார்கள். அந்த விதத்தில் அவர்கள் மிகவும் கண்ணியமானவர்கள். அப்படி ஒரு நிலை அவர்களிடம் இருக்கும். இதை 19ஆம் தேதிக்காரர்கள் ஒரு வித்தியாசம். 19ஆம் தேதியில் பிறப்பவர்கள் பார்ப்பதற்கு பசுவை போல் இருப்பார்கள். பாய்ந்தால் புலியை போல் இருப்பார்கள். அவர்களுக்கு முடிவு எடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் யார் சொன்னாலும் அதை முடிவை மாற்றி கொள்ள மாட்டார்கள். என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம் இவர்களை வைத்து தான் எழுதப்பட்டது. அதனால் எப்பயுமே தான் எடுத்த காரியத்தில்
முனைப்பாகவும் இருப்பார்கள். இளைஞர்களால் போல சுறுசுறுப்பாக ஒரு உதய சூரியனைப் போல அவர்கள் பிரகாசமாகவும் இருப்பார்கள். அதேபோல் ஒரு காதல் விஷயத்திலும் பிடிவாதம் ஏற்படும். முக்கால்வாசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 19ஆம் தேதி பிறந்தவர்கள் மட்டும் காதலித்து விட்டார்கள் என்று சொன்னால் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் அந்த வாழ்க்கையில் வெற்றி அடைந்தே தீர்வார்கள். அதே போல் அதில் கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. ஒரு ராஜாவே இங்கிலாந்தில் ஆட்சியை வேண்டாம் என்று சொல்லி சென்றிருக்கிறார் காதலுக்காக. அப்படிப்பட்ட ஒரு காதல் பிரியராக இருப்பார்கள். 28 கொஞ்சம் வித்தியாசமானது. அது பிறரை எளிதாக நம்பிவிடும். நம்பி மோசம் போகுது என்று சொல்வார்களா. அதனால் ஆராய்ச்சி செய்யாமல் பிறரை எளிதாக அவர்கள் நம்பாமல் இருப்பது சிறப்பு. அதேபோல் பிடிவாத குணமும் இருக்கும். அவர்கள் சிரிக்கும் போது மிகவும் அழகாக இருப்பார்கள். இப்படி 28ஆம் தேதியில் பிறப்பவர்கள் பிடிவாதத்தை குறைத்து கொண்டால் அவர்கள் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் கணவன் மனைவிகளோடு நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. நிறைய அவர்கள் வழக்குகளை சந்திக்கிறார்கள். அதனால் முழுக்க சூரிய ஆதிக்கத்தில் பிறப்பவர்கள் முதலில் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் முழுக்க அவர்களாக தவறு செய்ய மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதுமே சுத்தமாகவும் பிரியமாகவும் ஒரு வஞ்சகமற்று கபடம் வஞ்சகம் ஒரு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் இந்த அமைப்புகளே அவர்களிடம் இருக்காது. எப்பொழுதும் ஒரு தெளிந்த நீரோடையை போல இருப்பார்கள். அவர்கள் கௌரவத்தை விரும்புவார்கள். தனக்கு ஒரு தீங்கு செய்தவர்கள் கூட தண்டிக்க மாட்டார்கள். எங்கே பேர் கெட்டு விடுமோ என்று பயப்படுவார்கள். ஒரு பரம்பரை வியாபாரியாக இருந்தாலும் அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டும், தப்பான பொருளை விற்று என்ற எண்ணம் அவர்களுக்கு வராது. ஒரு நியாயமான முறையிலேயே சிறப்பாக நாம் முதன்மையாக வர வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர அவர்கள் எப்படியாவது லாபம் கிடைத்தால் போதும் என்று தவறான வழியில் செல்ல மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையானவர்களை இதில் நாம் காணலாம். இதில் 2 ஆதிக்கர்கள் இருக்கிறார்கள். தன்னம்பிக்கை உடையவர்கள், தன்னம்பிக்கை இல்லாதவர் என்று 2 பிரிவாக பிரிக்கலாம். சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பலமாக இருந்தால் அவர்கள் எந்த விஷயத்தையும் நேர்த்தியாக செய்து வெற்றியடையக்கூடிய ஆற்றல், கவிதை, கட்டுரை, ஓவியம் வரைதல் போன்ற விஷயங்களில் அவர்கள் அதிகமாக. ஆனால் வியாபாரிகளாக இவர்கள் இருக்கிற பொழுது ஒரு சில நேரங்களில் இவர்கள் போட்டி வருகிற பொழுது தளர்ந்து விடுகிறார்கள். காரணம், இவர்களுக்கு திட்டங்களை மாற்றி அமைக்க தெரியாது. ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக அவர்கள் இருப்பார்கள். நேர் வழியிலே செல்லுவதனால் அவர்கள் ஒரு விஷயங்களை மாற்றி அமைக்க முடியாதனால் வியாபார விஷயத்தில் கொஞ்சம் தடுமாறுகிறார்கள். அதனால் அவர்கள் 5ஆம் தேதியில் பிறந்தவர்களை வியாபாரத்துக்கு துணைக்கு வைத்து கொண்டால் அவர்களுக்கு நல்ல யோசனை அவர் கூறுவார்கள். அதன் மூலமாக 1ஆம் தேதிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலியாக வாழ முடியும். 1ஆம் தேதியில் பிறப்பவர்களுக்கு இருதய சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால் அவர்கள் காலையில் தேன் ஒரு டீஸ்பூன் தண்ணீரில் கலந்து சாப்பிடுவது அல்லது பாலில் கலந்து சாப்பிடுவது இருதய நோயிலிருந்து அவர்கள் தப்பிப்பார்கள். அதனால் உஷ்ண சரீரமாக இருப்பதனால் காலை உணவை முடிந்தவர்களும் குறைத்து மென்மையான உணவுகளை எடுக்கும் பொழுது அவர்கள் இருதயம் பலம் அடையும். இவர்களுக்கு வரக்கூடிய நோய்களில் முழுக்க இருதயம் சார்ந்து. ஏன்னா காரணம், யாரால் ஏதாவது சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் இந்த பிரஸ்டேஜ் பேபி என்று சொல்லுகிறார்களே, அதை தாங்கிக் கொள்கிற வல்லமை அவர்களுக்கு குறைவு. அதனால் கௌரவம் ஒன்றே அவர்களுடைய லட்சியமாக இருக்கும். அதனால் அவர்களை கௌரவமாக நடத்துவது நாம் அனைவருடைய கடமையாக இருக்கிறது. நீங்கள் கோபத்தை குறைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக நடக்கும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.